Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 781 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி அவன் பாட்டுக்கு ஏதோ விருந்தாளி வீட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்து நல்லா சாப்பிட்டான். ஆனா என்னாச்சு, கடைசியில நேவிக்கு லூஃபி இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சு அத்தனை பேருமே ரவுண்டு கட்டிட்டானுங்க. லூஃபி சுத்தி பார்த்துட்டு அவனுல கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுலயே அந்த கிரவுண்டுங்கிற பைய லூஃபிய பொழந்து கட்டணும்னு ஒத்த கால நிப்பான். ஆல்ரெடி அவன் எல்லாத்த விட நான் தான் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ்வளவு பெரிய பைரட்டு சிக்கி இருக்கான், அவங்கிட்ட அவனோட வீரத்தை காட்டாம இருப்பானா? அந்த போன்ஹமும் நானும் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்பா. ஆனா அந்த ஜாப்பாங்கிற சப்பாயா இருக்கானே, அவன் தான் பயங்கரமான யோசனை. என்னன்னா லூஃபிய கொன்னுட்டா, அதாவது அந்த கப்பல் கேப்டனை கொன்னுட்டா நமியே இவன் கல்யாணம் பண்ணிக்குவானாமா. செருப்பு பிய அடிக்க மாட்டா. கேரட் தான் பயந்து நடுங்கிட்டு இருப்பா. ஏன்னா எல்லாரும் சுத்தி வளர்ச்சிட்டானுங்க. என்ன பண்றது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஆமா தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணணும்னு கேட்பான். வேற என்ன, ஓடத்தான் செய்யணும்னு சொன்னா அதெல்லாம் வேண்டாம் நம்ம இன்னும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அங்க அண்டால இருக்க குழம்பு எல்லாத்தையும் வாயிலி ஊத்திட்டு இருப்பான். கேரட்டும் அட அவனே கவலைப்படாம இருக்கான், நம்ம ஏன் கவலை பண்ணணும்னு அவ ஒரு சைடு தின்னுட்டு இருப்பா. இதுல வேற அந்த மொத்த பாட்டையும் நான் தான் திம்பேன்னு சொல்லி அலேக்காத தூக்கிடுவான். அப்ப சுத்தி இருக்கவனுக்கு எல்லாருமே சொம்ப பீசுங்களா, இப்படி பண்ணா அவியலுக்கு கடுப்பாகாது? இவெல்லாம் 500 மில்லியனுக்கு ஒர்த்தாங்கிற மாதிரி டவுட் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வந்தது அந்த கிரவுண்ட் தான். அவன் கத்திய வச்சு அடிப்பான், அந்த கேஷுவலா கரண்டியை வச்சு நம்மால் தடுப்பான். இதுல வேற சாப்பிட்டுட்டு இருக்கேன் தொல்லை பண்ணாதீங்கன்னு வேற சொல்லுவான். பைரட்டுக்கு செஞ்சு கொடுக்கற காடா இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் கொய்யால, இன்னைக்கு பொலந்தே தீர்வேன்னு சண்டை பயங்கரமா ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரம் வெளியில வேற பைரட்ஸுங்க இங்கனையும் அங்கனையும் அப்படியா இப்படிக்கான அவனுக்கு பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை நமியும் சாப்புறம் அடிச்சு புடிச்சு ஒரு வழியா வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் மாட்டுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் மாட்டவே மாட்டாங்கன்னு. சரி அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம், சாப்பாடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு சாப்பாடை தேடி கிளம்பிடுவாங்க. அதை ஏதோ பெரிய ஸ்டோரேஜ் கட்டி மறைச்சு வச்சிருக்கானுங்க. சாப்பர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பான், ஆனா ஓபன் பண்ண முடியல. அட நம்ம நமி தான் இதுக்கு முன்னாடி ஒரு திருடியாச்சே, அவ சால்ட்டா ஓபன் பண்ணிடுவா. இங்க லூஃபிக்கும் கிரவுண்டுக்கும் பயங்கரமான சண்டை. என்ன நம்ம பையன் அந்த குழம்பு அண்டாவை விட மாட்டான், அதை தின்னுகிட்டே அவங்க கூட கேஷுவலா சண்டை போடுவான். உடனே அந்த போன்ஹம் என்ன கிரவுண்டு இப்படி சண்டை போடுற, இனி நான் அவனை அட்டாக் பண்றேன்னு ஒத்த விரல ஃபிங்கர் பிஸ்டல்னு சொல்லி வேகமா அட்டாக் பண்ணுவான். அதுல லூஃபி எஸ்கேப் ஆயிட்டான்னு அடுத்தடுத்து வேகமா அட்டாக் பண்ணுவான். நல்லா பாருங்க, இந்த அட்டாக்கை இதுக்கு முன்னாடி சைஃபர் போல்ல ஒருத்தன் பண்ணால அதே அட்டாக் தான். அதான் 6 பவர்ஸ்னு சொல்லுவாங்களே, அதுல ஒண்ணுதான் இது. அதுல இவன் மாஸ்டர் ஆமா. 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதே பவரோட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்த ஆளையே பொலன்னு பொலந்து கட்டியிருக்கான். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் விடுவானா? ஆனா அவனை கண்டுக்க மாட்டான், தப்பிச்சு ஓடிட்டே தான் இருப்பான். இப்படி ஓடுறதுனாலேயே நம்ம பையலுக்கு பயங்கரமா மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்குது. ஆனா அவன் அட்டாக் பண்ணிட்டு அங்கேயே நின்னா பரவாயில்ல, பொசுக்குன்னு முன்னாடி வந்து பயமுறுத்துறானாமா. லூஃபி கேஷுவலா செகண்ட் டிகிரி எடுத்து ஜெட் பிஸ்டல்னு ஏர் அட்டாக் தான் யூஸ் பண்ணுவான். அதுக்கே அவன் தெரிச்சிருவான். இத்தனைக்கு அவன் 6 பவர்ஸ்ல அந்த அயன் பாடி டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பான். அயன் பாடி டெக்னிக்கை யூஸ் பண்ணாதான் என்னதான் அடிச்சாலுமே பாடிக்கு ஒன்னும் ஆகாது. அதையே அடிச்சு தெரிய விட்டு போவான், அதுவும் போற போக்குல. அந்த டைமுங்கும் போது அந்த ஜப்பாங்கிறவன் கேரட்டுக்கு கேரட்டை கொண்டு வந்து நீட்டுவான். அவளுக்கு தான் கேரட்னா ரொம்பவும் பிடிக்குமே, அவனுக்கு லேடிஸ்னா பிடிக்கும், அதனால அவளுக்கு கண்டி கொண்டு வந்திருப்பான். அவளோட வழக்கம் என்ன, யாராச்சும் அன்பா இவகிட்ட பழகினாங்கன்னா உடனே அவங்க காதை போய் கடிப்பா. அதே மாதிரி அவங்கிட்ட கேரட்டை வாங்கிட்டு காதை கடிச்சிருவா. சந்தோஷம் தாங்க முடியாம பய அப்படியே பேன்னு விழுவான். சரி இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ணா நமி சாப்பருக்கு ஆபத்துன்னு 2 பேரும் அடிச்சு புடிச்சு கிளம்புவாங்களா. அதை பார்த்தோன்னே ஜப்பா பையலுக்கு கடுப்பாயிரும். அதாவது கேரட்டை லூஃபி இவங்கிட்ட இருந்து பறிச்சு கூட்டு போறானாமா. அதனால நான் அவனை கொல்லாம விட மாட்டேன், நமியும் எனக்கு தான் கேரட்டும் எனக்கு தான் அப்படின்னு லூஃபி அட்டாக் பண்றேன்னு 2 கத்திய வச்சுட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். ஆனா லூஃபி கிட்ட வேலைக்கே ஆகல. அவன் டே இப்படி எல்லாம் என்கிட்ட சண்டை போடாதீங்கடா, அப்புறம் நான் நிறைய சாப்பிடணும், தேவையில்லாத வேலைம்பா. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கேரட் போய் அவனை அட்டாக் பண்ணி மட்டையாக்கிடுவான். சோ ப்ராப்ளம் சால்வ்டு. என்ன கேரட் கொடுத்தவனையே அட்டாக் பண்றதா அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த டைமுங்கும் போது கரெக்டா ப்ரூக்கோட சோல் அங்க வந்துடும். எதுக்குன்னா ஃபுட் ஸ்டோரேஜுக்கு ரூட் சொல்றதுக்காக. ஏன்னா 2 பேரும் கண்ணா பின்னாடி வேற எங்கேயாச்சும் போயிருவாங்கல்ல, அதனால அப்படியே கூட்டு போவான். ஆனாலும் பின்னாடி அந்த 3 பேரும் வெட்டிக்கிட்டே வருவானுங்க. இதுல வேற அவனுக்குள்ளேயே சண்டை, நான் தான் அவனை காலி பண்ணுவேன், நான் தான் அவனை காலி பண்ணுவேன்னு 2 பேரும் சேர்ந்து நின்று சண்டை போட்டாலும் லூஃபியை தொட முடியாதுன்னு அந்த லூசு பள்ளிகளுக்கு தெரியல. அவன் போற வழியில இருக்க நேவி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ஏதோ குப்பையை தள்ளி விட்டு போற மாதிரி போவான். இப்படி அவன் ஒரு சைடு அடிச்சானா கேரட் ஒரு சைடு ஜாலியா அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அவளுக்கு இது ஃபன்னா இருக்காமா. சோ இப்படியே போனவங்க செவுத்துல முட்டி விழுவாங்க. அட மூலகட்ட முட்டா பையில இது முட்டி சந்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மேட்டரை சொல்லுவான். அவன் சோல் இல்ல செவுத்துக்குள்ள எல்லாம் பூந்து போவான். அதே ஞாபகத்துல இவங்களையும் கூட்டு வந்துட்டான். ஆனா இந்த வழியா போனா கரெக்டா இருக்கும், ஸ்ட்ரைட்டா போகணும். இவனுங்க வேற பின்னாடி வந்து நின்னுட்டு வண்டையா டைலாக் அடிப்பானுங்க. நியூ ஜெனரேஷன் ஃபுல்லா ஒஸ்ட் ஜெனரேஷன் அப்படி இப்படின்னு இந்த போன்ஹம் பையன் நம்ம லூஃபியையும் அந்த கிரவுண்டையும் சொல்லுவான். ஏன்னா 2 பேருமே ஒரே ஜெனரேஷன் தான். உடனே இவன் காண்டாயி அவன் கூட சண்டை போடுவான். இப்படியே சில்லத்தனமா அவனுக்கு சண்டை போயிட்டு இருக்குமா. லூஃபி இதை கண்டுக்க மாட்டான், எப்படியோ அடிச்சுக்கிட்டு சாயங்கன்னு அந்த செவுத்த ஓட்டைய போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இவனுக்கு ஒன்னும் புரியல, டோருன்னு ஒண்ணு எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க, டைனோசர் வந்து போறதுக்கா, அதுவும் சாப்பாடுன்னே கத்திட்டு ஓடினவன இவனுங்களை விட
விடக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடியே வட்டிட்டு போவானுங்க. இங்க ப்ரூக்கு கரெக்டா ரூட்டை சொல்லி முடிச்சிட்டான். அவங்கள அனுப்பி வச்சுட்டு இவன் நேரா ஷிப்புக்கு போயிருவான். அங்க ஃபுட் ஸ்டோரேஜுக்கு போய் பார்த்தா அங்க ஏகாப்பட்ட சாப்பாடு, ஒரு ஊருக்கே சாப்பாடு போலாம் போல அவ்வளவு இருக்கும். விடுவாங்கலாம் நம்ம ஆளுங்க. ஏதோ விருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி உட்கார்ந்து நல்லா வெளுத்துக்கிட்டுவாங்க. நமி தான் வண்டையா திட்டுவா. ஆமா, வந்தா சாப்பாடு அள்ளிட்டு நேரா கப்பலுக்கு போகணும். அதை விட்டுட்டு கல்யாண வீட்டுல பந்திக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அள்ளிட்டு கிளம்பலாம்பா. ஆனாலுமே கேட்கற மாதிரி இல்ல, எனக்கு இன்னும் பத்தல, நான் இன்னும் சாப்பிடுவேன்னு வேற சொல்லுவான். இப்படி இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த 3 பயிலுக வந்துருவானுங்க. இப்ப என்னன்னா அவனுக்கு லூஃபியை காலி பண்ணும். அப்பதானே பெரிய வெண்ணன்னு சொல்லி வெளியில காட்டிக்க முடியும். ஆனா லூஃபி இவனுங்களை மதிக்கிற மாதிரியே இல்ல. ஐயோ, சாப்பிடறப்ப டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டானுங்களா நன்னாரி பயிலுகன்னு கடுப்பாவான். இதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாத்தையுமே எப்படி போட்டு துவன்னு துவைக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.